வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவே தாங்க. சரி, இன்றைக்கி இந்த பிள்ளையாரப்பா என்னத்தை தான் எழுதி போட்டிருக்கிறாருன்னு பார்க்கணும். என்னங்கது? பிசிடி கிரீன், ப்ளூ, ஆரஞ்ச், டையக்கோ, டம்மக்கோ. பிசிடி தெரியுங்க. அவர் அப்படி எழுதி போட்டாலே அது குசும்பாக ஏதானு பண்ணியிருப்பாருன்னு தெரியும். பிசிடின்னா என்ன? பாவடை, சட்டை, தாவணி. மறந்து போயிட்டோம்ல, அதை ஞாபகம் ஊட்டுறாரு. அதுக்கு முன்னால் டையக்கோ, டம்மக்கோன்னு ஒன்று எழுதியிருந்தார் தெரியுமா? அது என்ன தெரியுமா? நான் அந்த கிச்சி தாம்பாளம் பற்றி சொன்னேன்ல. பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் கிச்சி தாம்பாளம்னு சொல்லுவாங்க, ஆம்பளைங்கள்லாம் அது சொல்ல மாட்டாங்க. நாங்களும் இந்த குச்சி ஆட்டம் ஆடுவோம். எப்படி ஆடுவோன்னா, அதுக்கு மாது மன்னவன் தம்பி கோது கொழுந்து வெத்தலை 1க்கு 2 சொல்லி கொடுப்பான். டையக்கோ டம்மக்கோ, டையக்கோ டம்மக்கோ அப்படின்னு நாங்கள் கை வச்சுப்போம். அதையே சொல்லலை அப்படின்னு மதுரையிலேருந்து என் தம்பி. அட கடவுளே, எனக்கு தான் ஞாபகம் இருக்குனாக்கா அதுங்களுக்கெல்லாம் கூட எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆக மொத்தம் ஞாபகம் இருக்கிறவங்க எங்களுக்கு எழுதி போடுங்க, உங்கள் கதையும் நாங்கள் சுயத்து சொல்லிடுறோம். சரி, பிசிடி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். பாவாடை, சட்டை, தாவணி. இன்றைக்கி அது ஃபேஷனாக திரும்பி வந்திருக்குங்கிறது சந்தோஷம். ஆனால் முழுசாக வரலையே. நாங்கள் கட்டிக்கிட்டது தான் முழுமையான பாவாடை, முழுமையான சட்டை, முழுமையான தாவணி. அதாவது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுதும் பாவாடை சட்டை போடுவாங்க. அப்போல்லாம் என்ன தெரியுமா ஆசையாக இருக்கும்? தாவணி போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்கும். எங்கே 8-9 வயசுலேயே விளையாடுற போது, அம்மா அப்பா விளையாட்டுலாம் விளையாடுற போது ஒரு துண்டை தூக்கி தோளில் போட்டு தாவணியாம். அப்படியெல்லாம் கனவு கண்டோம். அதுதான் தாவணி கனவுகள். உண்மையிலே எப்படின்னு கேட்டால், ஒருத்தி வளர்ந்து பெரியவளாகி கல்யாணமாகி போகிற வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு பீரியட் இருக்கே, அதுதான் தாவணி பீரியட். எப்படின்னு கேட்டாக்கா, அந்த வயசில் பாவாடை கட்டுவாங்க. தழைய பாவாடை இருக்கும். அப்புறம் பாவாடையில் டக்குன்னு ஒன்று போடுவோம். டக் அப்படின்னா டாக்கிங், TACKING. அதை தான் டக்கு. அப்படி தமிழில் என்னத்தை சொல்ல தெரியும் இங்கிலீஷை? அதாவது மடித்து தைச்சிருப்பாங்க. அது வளர இந்த டக்கை பிரித்து விட்டுருவோம். நல்ல பாவாடைக்கு ஒரு தரம் டக்கு போடாமல் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வளர்ந்துருவோம். இல்லை பாவாடை சுருங்கிடும், அது முழங்கால் வரைக்கும் நிற்கும். இல்லை, அதுக்கு தான் இந்த டக்கு போட்டு அதை அப்பப்போ பிரித்து விடுவாங்க. தழைய கட்டுவாங்க. நல்லா இடுப்பில் இறுக்கி கட்டு அப்படிம்பாங்க. அது இறுக்கி கட்டுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இடுப்பு நல்லா அப்படி சிறுத்து தான் இருந்தது. ஒருவேளை இறுக்கி கட்டினதுனாலையோ என்னமோ தெரியல. அதுக்கு சட்டையும் போடணும். இந்த சட்டை போடுறதுங்கிறது வயிறு தெரியிறாப்புல அல்லது முதுகு பூரா ஓப்பன் ஆகி, இல்லை 2 கயத்தை மட்டும் போட்டு ரவிக்கேன்னு போட்டுக்கிறதெல்லாம் இல்லை. முதுகுலேருந்து இது வரைக்கும் மூடி இருக்கும் அந்த ரவிக்கை. முன்னால் பட்டன் வச்சுருந்தாலும் அப்படியே உள் வரைக்கும் போயிடும். அதுக்கு மேலே தான் பாவடையை கட்டுவாங்க. ஆக இடுப்பு தெரியாது. கழுத்துக்கு கீழே அங்கெல்லாம் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகியிருக்காது. நல்லா மூடி அழகாக இருக்கும். பார்க்குற பொழுது இந்த கோவிலில் இருக்கிற ஒரு தெய்வம் மாதிரி தான் தோணும். அப்புறம் அதுக்கு தாவணின்னு ஒன்று போடுவாங்க. அது பேர் அது ஒரு அரை புடவை. 6 கஜம் புடவை, ஆனால் தாவணி 3 கஜம். என்னங்க நீங்கள் இப்போல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் வச்ச ரிப்பனை தாவணியாக போட்டு வரீங்க. கேட்டால் அது ஓடு நீங்கிறீங்க. நாங்கள் அவ்வளோ அகலத்துக்கு ரிப்பன்லாம் வச்சுருக்கோன்னா பார்த்துக்கங்க. மதுரையில் சௌராஷ்டிராக்கள்லாம் அழகாக பின்னி அந்த ரிப்பன்லேயே குஞ்சலம் மாதிரி போடுவாங்க. அதாவது வெறும் பட்டர்ஃப்ளை மாதிரி முடிச்சு இல்லை, லாங்காக வச்சு அந்த பட்டர்ஃப்ளையே திருப்பி 2-3 தரம் போட்டால் அதுவே குஞ்சலம் மாதிரி இருக்கும். அது புடலங்காக்கு கல் கட்டினாப்பில் இருக்கும். ஒருவேளை அதனால தான் நல்லா லாங்காக வளர்ந்துச்சோ என்னமோ. இந்த தாவணிக்கு வருவோம். இது 3 கஜம் இல்லை வாங்குவாங்க. ஆனால் பாவாடை ஒரு கலரில் இருக்கும், சட்டை வேறு கலரில் இருக்கும், வேறு மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த மேட்சிங்கிறது இப்போ தாங்க வந்தது. கால் நெயில் பாலிஷ் முதற்கொண்டு அதே கலரில் போடுறாங்கப்பா. கருப்பு புடவைக்கு கருப்பு நெயில் பாலிஷாக பயமாக இருக்குது. இந்த தாவணியை
நல்லா கொசுவி வலது பக்கம் மூடி சொருகுவாங்க, பாதியில் சொருகக்கூடாது. இந்த வலது பக்கம் மூடி சொருகி அதை எடுத்து தாவணியாக மேலே போட்டு அதை அந்த அந்த நுனி இருக்குல்ல அதை சொருகணும். எப்பொழுதுமே புடவை நுனியை அலைய விடாத அப்படிம்பாங்க, அலையக்கூடாது. பரிமாறும்போது கூட இழுத்து சொருகிக்கோ அப்படிம்பாங்க. அவங்க சொன்னதுலலாம் ஏதோ ஒரு காரணம் இருந்தது. அப்புறம் இந்த தாவணிக்கு இங்கே இப்படி ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நாங்கள் பின் பண்ணிட்டு போகணும். ஸ்கூல்லையே பார்ப்பாங்க, தாவணி பின் பண்ணியிருக்கியா, அப்புறம் அதில் என்ன ப்ரூச்சு கைட்டு அப்படிம்பாங்க. இந்த ப்ரூச்சுங்கிறது அம்மா எல்லாம் புடவை கட்டிக்கும் போது நல்ல கிரேப் சில்க்லாம் கட்டும்போது இப்படி சுருக்கி இந்த இடத்துல ஒரு ப்ரூச் ஒன்று போட்டுருப்பாங்க. அதை என்றைக்கான ஸ்கூலில் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலான்னு போட்டுன்னு போனால் டீச்சர் கோச்சிப்பாங்க. இதெல்லாம் போட்டுன்னு வரக்கூடாது, பின் மட்டும் பண்ணு, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கஞ்சி போட்டியா அப்படியெல்லாம் கேட்பாங்க. இந்த பாவாடை சட்டை தாவணி அப்படிங்கிறது அந்த காலத்தில் 1940 எப்படி தெரியுமா, அந்த பாட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆடிக்கு பின்னாலே ஆவணி, இந்த அழகான பொம்பளைக்கு கத்திரிப்பு தாவணி, கண்ணாலே வெட்டாதே என்னையே, சும்மா பின்னாலே வா என்று சொன்னாலே போதுமே, ஆடிக்கு பின்னாலே ஆவணி, இந்த அழகான பொம்பளைக்கு கத்திரிப்பு தாவணி. அதுக்கப்புறம் வந்தது தாங்க பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. அந்த பாட்டை கேட்குற போதே அந்த பாவாடை சட்டை தாவணியில் எப்படி ஒரு பெண்ணும் அழகாக இருந்தாங்க அப்படிங்கிறது நினைவுக்கு வருது. இப்போ போடுற மாதிரி இங்கே சொருகி வி ஷேப் தாவணி போடுறாங்களே அதெல்லாம் நோ. மேண்டேட்ரி என்னன்னு கேட்டால் 3 கெஜம் அழகாக வாங்கி அரை புடவை அதை போட்டு கரெக்டாக பாவாடை லெவலுக்கு இருக்கணும், அது மேலே கூட வரக்கூடாது, இழுத்து சொருகணும். ஆக இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடு நாங்கள் வாழ்ந்திருந்த பொழுது அதில் இருந்த தெய்வீகம் இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் திருப்பி கல்யாணங்களில் பார்க்குறேன். இன்றைக்கி என்னம்மா கட்டிக்க போகிறேன்னு கேட்டாக்கா, பொண்ணும் பாவாடை சட்டை தாவணியாம், அவங்க அம்மாவும் பாவாடை சட்டை தாவணியாம். ஏன்னா சங்கீத்தில் ஆட போகிறாங்களாம். இது என்னதுங்க சொல்கிறது? இது மட்டுமா, இன்றைக்கி எல்லாரும் பாவாடை சட்டை தாவணி போடுறாங்க, ஓரளவுக்கு போடுறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக போடுறது யார் தெரியுமா? சைனாலேருந்து வர பெண்கள். பொங்கல் வாழ்த்துக்கள், நீங்கள் எல்லோரும் நன்றாக கொண்டாடுவீர்கள் அப்படியெல்லாம் அழகாக தமிழ் பேசுகிறாங்க, பாவாடை சட்டை தாவணி போட்டிருக்காங்க. ஆனால் கொரோனா வைரஸ் வேண்டாங்க, அவங்க போட்டிருக்கிற பாவாடை சட்டை தாவணி ரொம்ப அழகாக இருக்குது, அதை ரசிப்போம். பாவாடை சட்டை தாவணி பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு அக்கா ஒன்று உண்டு, அது பேர் என்ன தெரியுமா? சிற்றாடை. சின்னஞ்சீறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள், சின்னஞ்சீறு பெண் போலே. இந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய குரலில் இந்த பாட்டை கேட்டால் கண்ணில் கண்ணீர் வரும், தவிர உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்கும். காரணம் அவருடைய வெண்கல குரல் மட்டும் இல்லை, அந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் அழகு. இப்போ இதையே பரதநாட்டிய மணிகள்லாம் ஆடுவாங்க. சின்னஞ்சீறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி, இப்படி கை பண்ணுறாங்கல்ல, சிற்றாடைன்னு கையை காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் ஒரு புடவை, சிற்றாடை, சிறிய ஆடை. முதல்ல போட்டது 6 கஜத்தில் பாதி நறுக்கி அவங்க மேலே போட்டுக்கிறது தாவணி, சரிங்களா? அரைதாவணி அப்படிம்பாங்களே, அது அரைப்புடவை. இது சிற்றாடை அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ எப்படி சொல்லலாம்? ஏன் இப்போ பரதநாட்டிய மணிகளை பற்றி சொன்னேன்னா, அவங்கெல்லாம் இப்போ பயிற்சிக்கு போகிறாங்கல்ல, டான்ஸ் கற்றுக்க போகிறாங்கல்ல, அப்போ கீழே ஒரு பைஜாமா போட்டிருக்கிறாங்க, மேலே ஒரு குட்டையாக ஒரு புடவை கட்டுறாங்க. முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும், கெண்டைக்காலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். இப்போ நம்ம பட்டணத்தில் இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அது பேர் தான் சிற்றாடை. அது பேர் நாட்டியத்திற்காக கால் தெரியணும், அவங்க என்ன அடைவுகள் போடுறாங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக குட்டையாக ஒரு புடவை கட்டியிருப்பாங்க. இதே தாங்க கிராமத்தில் வயக்காட்டில் கெண்டைக்கால் வரைக்கும் சேத்துல நிற்கணும். அவங்க அப்படி தழைய புடவை கட்டிக்கிட்டு வர முடியாது. அவங்க கட்டுறது தான் சித்தாடை. சித்தாடை கட்டிக்கிட்டு ஞாபகம் இருக்கா?
செந்தூர பொட்டும் வச்சு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளாம். ஏங்க அதையும் பாடுறீங்க இதையும் பாடுறீங்கன்னா பாட்டில் இந்த சித்தாடைன்னு எங்கெல்லாம் வந்திருக்கோ அது மனசில் வந்து உட்காருதே, பாடாமல் இருக்க முடியலையே. இப்போ இந்த சிற்றாடையை பற்றி ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால், இது நெய்யும் போதே குட்டை புடவை அப்படின்னு கேட்டாக்க அந்த காலத்தில் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் புடவைகளெல்லாம் இஸ்திரி போடுற வழக்கம் கிடையாது. இஸ்திரிங்கிறதே ஹிந்தி வார்த்தை. ஸ்திரீயும் ஹிந்தி தான், இஸ்திரியும் ஹிந்தி தான். ரெண்டுமே சூடானதுங்க, சுட்டுடுங்க. இல்லை, நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. அழகாக துவைப்பாங்க, புழியுவாங்க, ஒலத்துவாங்க. அந்த ஒலத்துற அழகு எப்படி தெரியுமா? இப்படி கையால் கொசுவி 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 பட்டக்குன்னு உதறி அதை அப்படி உணர்த்தி இழுத்து விடுவாங்க. இதே மேலே உணர்த்தினாங்கனாக்கா ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அது அப்படி கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டா திருப்பி எடுத்து அதை உணர்த்துவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த காயப்போடுற இருக்கிற மடிப்பு இருக்கே, காயப்போடுகிற போது இருக்கிற மடிப்பு இருக்கே, அது கரெக்டாக இருந்ததுனாக்கா காஞ்ச பிறகு எடுத்து மடித்து வைக்க மாட்டாங்க. இங்கே ஒன்று பார்க்குறீங்களே, இந்த புடவையெல்லாம் நல்லா கொசவி, கைக்கு எக்ஸசைஸ் தான், ஃபிசியோதெரப்பிக்கு போக வேண்டாம், நல்லா கொசவி இந்த 2 முனையும் பிடிச்சி முறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. இது பாருங்கள், இது டான்ஸு தான். ஆனால் அந்த இப்படியே முறுக்கிக்கிட்டே இருக்கிற போது ஒரு இடத்துல வந்து படக் அப்படின்னாக்கா இது 2ஆக மடிச்சிடும். இந்த மாதிரி இருக்கும், இதை பிரிக்கவே முடியாது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பூவாடைக்காரி கும்பிடுவாங்க. அதாவது வீட்டில் மறைந்து போன மங்கள பெண்டிர்னு சொல்லுவாங்கல்ல, வாழ்வரசியாக இருந்து இறந்துருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கும்பிடுற பொழுது புடவையை இந்த மாதிரி தான் மடித்து வைப்பாங்க. அதே மாதிரி பாட்டிமார்கள்லாம் பொட்டியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ரங்கு பொட்டி அப்படிங்கிறதெல்லாம் கிராமத்தில் ட்ரங்கு பொட்டியை ரங்கு பொட்டிம்பாங்க. ஏன்னா அதில் கலர் கலராக அடிச்சிருக்கும், ரோஜா பூலாம் போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஓலை கூடை மாதிரி வச்சுருப்பாங்க. பெரம்பு கூடையில் தன்னுடைய புடவைகளை இதுதான் அழகாக இப்படி சுற்றி அதில் வச்சுருப்பாங்க. அதில் வாசனைக்கு என்னெல்லாமோ இருக்கும், அந்த வாசனை புடவையில் அடிக்கும். நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன், இந்த சிற்றாடை அப்படிங்கிற பொழுது ஔவையார் தன்னுடைய அந்த அழகான ஒரு தமிழ் பாடலில் இந்த சிற்றாடையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்னம்மா தெரியுமா? ஒரு காலத்தில் பாரி அவரை வரவேற்று தன்னுடைய குழந்தைகளெல்லாம் ஆடச் சொல்லி பாடச் சொல்லி எல்லாம் மகிழ்வித்தான். ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தான். அதிகமாக நெல்லிக்காய் தந்தான், நெல்லிக்கனி தந்தான். இப்போ இதே பாரி ஒரு காலகட்டத்தில் இல்லை. அவன் இல்லாமல் போன பொழுது இந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவருக்கு அது தெரியாது. இப்போ மாதிரி கம்யூனிகேஷனே கிடையாதே, போனாதானே தெரியும். ஒரு நாளைக்கு பரம்பு மலை பக்கம் ஔவையார் போகிறார். கொட்டுது மழை. அங்கே தூரத்தில் பார்க்குறாங்க, ஒரு குடிசை இருக்குது. சரிப்பா அங்கே போய் உக்காந்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க அப்படியே கொட்டுற மழையில் ஔவையார் அங்கே போகும்போது அந்த குடிசையிலிருந்து 2 குழந்தைகள் வந்து, குழந்தைகள்னால் என்ன, இளம் பெண்கள், ஒரு 16-17 வயசு பெண்கள் வந்து இவங்களை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்து ஒரு துணியால் அவங்க தலையை துவட்டிட்டு கட்டிக்கொள்ள ஒரு நீல சிற்றாடையை கொடுத்தார்களாம். அப்போ அந்த சிற்றாடைங்கிறது குழந்தைங்கள் கட்டுற புடவை, அவங்கக்கிட்ட பெரிய புடவை கிடையாது. அந்த சின்ன புடவையை, கட்டை புடவையை அவருக்கு கொடுத்தாங்களாம். அதை பார்த்த உடனே தான் இவர் நீங்கன்ன உடனே நாங்களே தான் பாட்டி, அதே பாரி மன்னனுடைய பிள்ளைக தான், அவர் இல்லை, இப்போ நாங்கள் 2 பேரும் நிராதரவாக இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அன்பில் நெகிழ்ந்து இவர் பாடுறார். என்னன்னு கேட்டால், காரி பறித்த பரியும் ஓரி கொடுத்த களைக்கோலும் சேரன் அழைத்த வாவென்ற சொல்லும் இந்த நீல சிற்றாடைக்கு நேர் பெறும் அப்படின்னா 3 பேர் அவர்கிட்ட அன்பு காட்டியிருக்கிறாங்க. யார்? பாரி என்ன பண்ணால், இந்த அம்மா என்ன தடவை சொன்னாங்க, ஐயோ நான் ரொம்ப நாள் உன் வீட்லேயே இருந்துட்டேனேப்பா, நான் போக வேண்டாமா, மற்ற இடத்துலலாம் போய் பாட வேண்டாமான்ன பொழுது சரி போயிட்டு வாங்கன்னு மனசு இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் யாரானு வந்தாங்கன்னா அவங்க எப்போ போகிறாங்கங்கிறத ஜாடையாகவே பேசிக்கிறோமே, அது இல்லைங்க. உண்ணீர் என்று உபசரியார் வீட்டில் உண்ணாமை கோடி பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருக்கணும்னு ஆசைப்படணும். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அத்தை, அத்தங்கா, பெரியப்பா யார் வந்தாலும் அவங்க அங்கேயே இருக்கணும்னு நினைப்போமே தவிர ஊருக்கு போகணுன்னு நினைக்கவே மாட்டோம். அது அந்த காலம் வசதி இருந்தது. இப்போ எல்லாரும் ஓடணும், இல்லை அவங்களும் ஓடணும்னு நினைக்கிறோம். இப்போது பாரி என்ன பண்ணா, அதெல்லாம் இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான். இல்லைப்பா நான் போய்த்தான் ஆகணும்னு உடனே அவங்க ஊர் எல்லைக்கு போன உடனே இவன் குதிரையில் ஒரு வழிப்பறிக்காரன் மாதிரி முகத்தெல்லாம் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு போய்
அவர் கையில் இருந்த அந்த மூட்டையை பிடுங்கிட்டான். பிடுங்கின உடனே அவங்களுக்கு ஒரே கோபம். திருப்பி வராங்க, பாரியோட அரசவைக்குள்ளே வந்து, அரசன் எங்கே அப்படின்னு கேட்டாராம். இதோ இருக்கிறேன் தாயே, நீங்கள் கிளம்பி போனீங்களேன்ன போது என்னத்தை சொல்கிறது, நீ என்ன எனக்கு பெரிய சொகத்தையா நான் எடுத்துகிட்டு போனேன், என்னுடைய பழம் புடவை தானே இருக்குது அதில், அதை வந்து ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் எடுத்துன்னு போயிட்டான். பாரி, உன் நாட்டில் வழிப்பறியா அப்படின்னு கேட்டபொழுது அவன் அந்த மூட்டையை கொண்டு வந்து அம்மா இந்தாங்கன்னு கொடுத்தானான். நான் தான் அந்த கொள்ளைக்காரன்னு போது, ஏன் அப்படின்னு, பின்ன நீங்கள் இருங்கன்னா போயிட்டீங்க, எனக்கு நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஆசை அப்படின்னானா. அப்படி ஒரு அன்பு. அதே மாதிரி காரிங்கிறவன் என்ன பண்ணினானா, அங்கே தங்கியிருந்தாராம். எனக்கு கொஞ்ச நாளில் நான் போகணுமேப்பா அப்படின்னு சொன்ன பொழுது போகலான்னு சொல்லிட்டு இவன் கொல்லை பக்கத்தில் தோட்டத்தில் இடம் அளந்துட்டு இருந்தான். அதாவது என்ன தோட்டம் போடுவது, எவ்வளவு தூரம் போடுவதுன்னுட்டு. அவர் அங்கே போய் நின்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்தாங்க இதை பிடிங்க, இங்கே இப்படி சும்மா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் அழங்கன்னானா. ஏன்னு கேட்டால் நேராக இருந்தால் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த அளக்கிற கருவியை அவன் கையில் கொடுத்துட்டு நீங்கள் அழங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் எவ்வளவு அன்பு இருந்தால் நான் அங்கேயே இருக்கணுங்கிறதுக்காக அந்த களைக்கோலை என் கையில் கொடுத்து அழங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அது ஒரு அன்பு. மூணாவது, சேரன் என்னை வருக அப்படின்னு அழைச்சான். எதுக்கு தெரியுமா? அவன் வான்னு அழைச்சதுக்கு காரணம், பெரிய பந்தி, அதில் புலவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஔவையாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஆச்சு அரசனும் உட்கார போகிறான். சாப்பிட போகும்போது ஒரு மிகப்பெரிய தனவான், ஒரு புலவர், அவர் உள்ளே வந்த உடனே இந்த அரசனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு அங்கே இடம் இல்லை. சரி, இப்போ எந்த ஒரு புலவரை எழுப்பினாலும் என்னை விட அவன் வசத்தியா அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இவன் பார்த்தான், அம்மையே வா வருக அப்படின்னு கூப்பிட்டான். உடனே ஔவையார் நினச்சாங்க ஏதோ நம்மளை கூப்பிடான்னு எழுந்து வந்தவுடனே, ஐயா நீங்கள் போய் அமர்கன்னு சொல்லிட்டு தன்கிட்ட ஒரு இலையை போட்டு அங்கே உட்கார வச்சு சாப்பாடு போட்டானாம். அதாவது மற்றவங்க யாரை எழுப்பியிருந்தாலும் அவங்க தப்பாக நினைப்பாங்க. ஆனால் இந்த அம்மையார் அப்படி இல்லை. அன்போடு, எவ்வளவு அன்பு இருந்தால் அவங்கள நீ வா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே வந்து அவங்களை நீ இங்கே என்கிட்ட உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் சந்தோஷம், வந்த புலவருக்கும் சந்தோஷம். சமயோசித்தமாக அன்பு இருக்கலாம். அதை எப்போ எந்த நேரத்தில் எவ்வளவு காட்டணுங்கிறத அந்த காலத்து அரசர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள், புலவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறத நெஞ்ச நெகிழ வைக்கிறது. இந்த அங்கவை சங்கவை 2 பெண்களும் ஔவையாரை சும்மா விட்டுடல, அந்த நீல சிற்றாடையை கட்டிக்கொள்ள சொல்லி அவங்க என்ன படைச்சாங்களாம். அவங்க சாப்பிட்டதை அவர் அதை திருப்பி பாட்டில் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அந்த சிற்றாடைக்கு சொன்னதே, அந்த சிற்றாடைக்கு சொன்னதோடு இதையும் சேர்த்து சொன்னாதான் அந்த கதை முடிவு பெறும். வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தான் அளாவி. அது வந்து அடகுன்னு படைச்சாங்களாம், சாப்பாடுன்னு சொல்லி படைச்சாங்க. இல்லை அது அமுதம். அது அப்பேற்பட்ட படைச்ச கைகளில் கடகஞ்செரியாதோ அப்படிங்கிறார். அதாவது அவங்க அப்போதைக்கு கண்ணாடி வலை தான் போட்டிருக்கிறாங்க. இந்த கையில் தங்க கங்கணங்கள் ஜொலிக்க வேண்டாமா அப்படின்னார். ஏன்னு கேட்டால் அப்பா இல்லாமல் அந்த குழந்தைகள் ஏழ்மையில இருக்கும் பொழுது தனக்கு என்ன படைச்சாங்களாம், வெய்தாய் நறுவிதாய் அப்படின்னாக்கா, வெய்தாய் அப்படின்னா சுட சுட, நறுவிதாய் அப்படின்னாக்கா நல்ல வாசனையோட என்ன கொடுத்துட்டாங்க, கேழ்வரகு களியும் முருங்கைக்கீரை துவட்டலும் இவ்வளவு தான் கொடுத்துருக்குறாங்க. அதை வேண்டளவும் தின்பதாய், அந்த நிறம் பசந்து அப்படியே இந்த பச்சை பசேல்னு கீரையை போட்டு எனக்கு உண்ண கொடுத்தாங்களே. இந்த கைகளில் கங்கணங்கள் திகழ வேண்டும் சொன்னதோடு இல்லாமல் முயன்று பண்ணி வச்சு அப்புறம் அவங்க கையில் தங்க கங்கணத்தை பார்த்தாரு. நான் இது எதுக்கு சொல்கிறேன், புலவர்கள் வாயில் விழக்கூடாது. அவங்க திட்டினாலும் பலிக்கும், நல்லது சொன்னாலும் பலிக்கும். ஆக நாம் இந்த தமிழ் பண்டிதர்களை கனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா அவங்க வாயில் விழக்கூடாது, அவங்க பேசுகிறது தமிழ், அதுவும் பேசும். ஆக இந்த சிற்றாடைங்கிறது குட்டையாக கட்டப்படுகிற பாவடை. இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது விளையாடும் போதே அம்மா புடவையை எடுத்து கட்டிட்டு தசாம்புசான்னு கட்டிக்கிட்டு கீழெல்லாம் விழுவோம். அதுக்காக சிற்றாடை வாங்கி தருவாங்க, அவங்களே கட்டி விடுவாங்க. சாதாரண புடவை கட்டுற மாதிரியே பாவாடை மேலே கட்டி இந்த இடத்துல கொசுவி என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த துணியை எடுத்து மேலே சுருட்டி விட்டுருவாங்க. மாம்பழம் மாதிரி இங்கே இருக்கும். நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்கே அந்த மராட்டிய பெண்கள் புடவை கட்டுவாங்க, நவாரின்னுட்டு 9 கஜத்தில். இந்த இடத்துல ஒரு மாம்பழம் மாதிரி இருக்கும், அம்போடா மாதிரி இருக்கும். அம்போடானா மாங்காய்.
அந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் அதனால அது பேர் மாம்பழ கொடுக்கு. இன்றைக்கி மறந்து போச்சு. எம்எஸ் அம்மாலாம் அந்த மாம்பழ கொடுக்கு புடவை தான் கட்டுவாங்க. 6 கஜத்தில் புடவை கட்டினா அது மாம்பழ கொடுக்கு. அது என்ன கொடுக்குங்கிற வார்த்தை தெரியல. இந்த இடத்துல மாங்காய் மாதிரி வச்சு கட்டி விடுவாங்க. நாங்கள் அதை கட்டிக்கிட்டு திரிவோம். இப்போ புடவை கட்டுற ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம சல்வார் கமீஸ் போட்டுட்டா என்னன்னு நம்மளாம் நினைக்கிறோம். குழந்தையாக இருந்தபோது தாவணி போட்டுக்க ஆசைப்பட்டோம். தாவணி கட்டுற போது புடவை கட்டணும்னு ஆசைப்பட்டோம். புடவை தான் கட்டணுங்கிற போது வேறு இன்னும் ஏதானு லெக்கின்ஸு, இன்னும் ஏதான் சல்வார் கமீஸ் இதெல்லாம் போடலாமான்னு நாம் பார்க்குறோம். இது காலத்தின் கோலம் என்று சொல்வதா என்னவென்று சொல்வது? ஏதோ ஒன்று ஆடை அணிஞ்சா சரி. இந்நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதங்கள் மூலமாகவோ அனுப்பலாம். இக்கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீ சங்கரா டிவி, எண் 1941, 18வது பிரதான சாலை, அண்ணா நகர் மேற்கு, சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444593333. தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி feedback@srisankaratv.net.